பார்த்திபன் கனவு பாகம் 3 அத்தியாயம் 14 காளியின் தாகம். இப்போ பொன்னனும் விக்ரமனும் அப்படியே அமைதியாயிட்டாங்க. ஏன்னா வெளியில் மண்டபத்துக்கு வெளியில் ஒரு குரல் கேட்குது. ஒருத்தருடைய குரலில் 2 பேருடைய குரல் கேட்குது. அப்படின்னோடனே இப்போ என்ன சொல்கிறான் விக்ரமன், பொன்னனை அனுப்பிச்சு நீ யாருன்னு பாரு அப்படிங்கிறான். பொன்னன் அப்படியே மெதுவாக அந்த காலடி ஓசையே கேட்காம இவங்க மண்டபத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மறைவான ஒரு அறை மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்காங்க. அப்படியே அந்த இடத்துலேருந்து எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்தா 2 உருவம் மட்டும் தெரியுது. திடகாத்திரமான ஒரு உருவம், இன்னொரு உருவம் பழக்கப்பட்ட உருவம் மாதிரி தெரியுது. அவங்களுடைய பேச்சு குரலும் கேட்குது. ஆனால் இவனுக்கு யாருங்கிற அடையாளம் தெரியல. பொன்னனுடைய நல்ல நேரமோ என்னமோ அந்த நேரம் பார்த்து ஒரு மின்னல் மின்னுது. அந்த மின்னல் வெளிச்சத்தில் 2 பேருடைய முகமும் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. என்னன்னு பார்த்தா ஒன்று மாரப்ப பூபதி, அவனுக்கு பழகின அந்த உருவம். இன்னொன்று திடகாத்திரமான அந்த உருவம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க நீங்கள் நினச்சதெல்லாம் சரிதான், கபால பைரவர். கபால ருத்ர பைரவர் தான் அந்த இடத்துல மாரப்ப பூபதியும் கபால ருத்ர பைரவரும் பேசிகிட்டு இருக்காங்க. வேகமாக பொன்னன் உள்ளே ஓடி வரான். மெல்ல குரலில் சொல்கிறான், ஏதோ பிரச்சனை நடக்க போகுது, நாம் இங்கே இருக்கிறது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். வெளியில் வந்திருக்கிறது யாருன்றதை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய உடைவாளை தூக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது இடுப்பில் தடவுறான். தடவும் போது தான் பார்க்குறான், ஐயோ பொண்ணும் பொருளும் ரத்தனமும் குதிரையோடு அந்த ஆற்றுல போச்சு, அதெல்லாம் பரவாயில்ல, ஆனால் என்னுடைய உடைவாளும் போயிடுச்சே பொண்ணா, என்ன பண்ணுறதுன்னு பொன்னன் சொல்கிறான். அமைதியாகவே இருங்க, என்ன பேசுகிறாங்கங்கிறத கேட்கலான்ட்டு அமைதியாக 2 பேரும் அப்படியே காதை கூர்மையாக வச்சுக்கிறாங்க. சில நேரம் அவங்க பேசுகிறது கேட்குது, சில நேரம் ஏன்னா மழையும் மின்னலுமா இருக்கு இல்லையா, காத்தோடைய அந்த ஓசைக்கு சில நேரம் அவங்க பேசுகிறது கேட்கல. மாரப்ப பூபதியும் அங்கே கபால ருத்ர பைரவருக்கும் அப்படின்னா ஒரு சந்திப்பு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கபால ருத்ர பைரவர் சொல்கிறான், நான் காளி தேவியை நீ சரணடைஞ்சிட்ட, காளி தேவி சரணடைஞ்சோன்னா உனக்கு எவ்வளோ நல்லதெல்லாம் நடத்தியிருக்கா பார்த்தியா, ஆனால் நீ தான் குறுக்க பூந்து ஒரு காரியத்தை கெடுத்துட்ட. அந்த விஷயத்தை நான் செய்திருப்பேன், நான் செய்யறதுக்கு முன்னாடி குறுக்க பூந்து ஒரு காரியத்தை நீ கெடுத்துட்ட, அதுக்காக காளி ரொம்பவே கோபமாக இருக்கான், அவளுடைய தாகத்தை நீ தீர்த்து தான் ஆகணும், உனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கபால ருத்ர பைரவன் சொல்கிறான். அப்போ இவன் நம்ம சேனாதிபதி இருக்கிறான் இல்லையா, அவன் என்ன சொல்கிறான், ஐயோ நான் அதை தெரிஞ்சே செய்யலை, நான் யதார்த்தமாக வரப்போக, நான் வேற ஒரு விஷயத்துக்காக வரப்போக அந்த காரியம் கெட்டு போச்சு அப்படின்னோடனே, நான் உண்மைக்குமே நான் அங்கே அவனை தான் நான் குறி வச்சு வந்தேன், நான் அந்த காரியத்தை நடத்தி முடிச்சிருப்பேன், குறுக்கால கெடுத்துட்டேன், அதனால் காளி தேவி கோபமாக இருக்கா, அவள் தாகத்தை நீ தீர்க்கணும், காளி தாகமாக இருக்கா, அவள் ரத்தம் கேட்குறா, அந்த ரத்தத்தை நீ தான் எப்படியாவது கொடுத்தாகணுன்னு சொல்லுங்கள், என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறா, காளி என்னை மன்னிக்க மாட்டாளா அப்படின்னோடனே, இல்லை இல்லை உன்னை மன்னிச்சிட்டா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, காளி தேவி கேட்குறத நீ செஞ்சிட்டின்னா உன்னை இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செய்வா உனக்காக, உனக்கு செய்யலையா, நீ காளி தேவியை ரணபத்திர காளி சரணடைஞ்சோன்னே உனக்கு சேனாதிபதி பதவி கிடைக்கல, ஏன்னா இப்போ தானே அவன் சேனாதிபதியாக ஆகியிருக்கான் மறுபடியும், அதனால் உனக்கு சேனாதிபதி பதவி கிடைச்சது தானே மாரப்ப பூபதிக்கு, அப்போ நீ காளியை சரணடைஞ்சோன்னே உன்னுடைய ஆசையை அவன் நிறைவேற்றிருக்கா, அவளுக்கு இப்போ தாகம் எடுக்குது, ரத்தம் குடிக்கணும்னு நினைக்கிறா, அதுக்கு 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த ராஜ்யம் இருக்கு இல்லையா, 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ராஜ்யத்தோட இளவரசருடைய ரத்தத்தை கேட்குறா, அந்த காரியத்தை நான் சாதிக்கலாம்னு நினச்சப்ப நீ தடுத்துட்ட, அவள் அதனால் அந்த 1000 ஆண்டுகள் பழமையான இளவரசர் ரத்தத்தை கேட்குறா, அதை நீ தான் எப்படியாவது நடத்தி கொடுக்கணும், நிச்சயமாக நான் நடத்தி கொடுக்குறேன், எப்படியாவது நான் அதை செய்கிறேன், வேறு என்ன காளி தேவி என்கிட்டேருந்து எதிர்பார்க்குறா அப்படின்னோடனே, இப்போ நீ அவள் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை நீ செஞ்சிட்ட, அவள் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ செஞ்சிட்ட அப்படின்னா அடுத்து உனக்கு மகாராஜா பதவி காத்துட்ருக்கு, எந்த நாட்டுக்கு அப்படின்னு கேட்குறான். சோழ நாட்டோடைய மகாராஜானோடனே இவனுக்கு பெருசாக மாரப்ப பூபதிக்கு அதில் பெரிய ஆச்சரியம் இல்லை. அவ்வளவுதானா, இல்லை அதையும் தாண்டி பல்லவ சாம்ராஜ்யத்துடைய மிகப்பெரிய பொறுப்பான அந்த மகாராஜா பதவி, சாம்ராஜ்யமே உனக்கு கீழே நிற்கிற மாதிரியான அந்த பொறுப்பு உனக்கு காத்துட்ருக்கணும்னு அப்படின்னு ஆச்சரியப்படுறான் மாரப்ப பூபதி. என்ன இப்படி ஆச்சரியப்படுற, காளியோடைய தாகத்தை தீர்த்துட்டினா உனக்கு இது கிடைக்கணுன்னு நான் அதுக்கு என்ன செய்யணும், சித்தமாக இருக்கேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான்.
சொன்னோன்னே இவன் சொல்கிறான், நீ ஒன்றுமே பண்ண வேணாம், அடுத்து துலா மாத பிறப்பு, இந்த இந்த அமாவாசை போயிடுச்சு, நம்ம செய்ய வேண்டிய காரியம் தடப்பட்டுருச்சு. அடுத்து துலா மாத பிறப்பில் இருக்கக்கூடிய அமாவாசை அன்னைக்கு நீ வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யணும். நேராவா, நீ வந்து ரணபத்திரகாளியை சரணடைஞ்சு அவளுக்கு ரத்த பலி கொடு அப்படின்னோன்னு, யாருடைய ரத்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ வந்து உன்னுடைய கழுத்தை நீயே உன்னுடைய கைகளால் அறுத்து ரணபத்திரகாளி காலில் சமர்ப்பிச்சின்னா அடுத்த பிறவியில் நீ தான் பல்லவ நாட்டு சாம்ராஜ்யத்தை ஆளுவ, இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் உனக்காக காத்துட்ருக்குன்னொன்னு மார்ப பூபதிக்கு திக்குனாகுது. வேறு வழி இல்லையா அப்படின்னோன்னே, இருக்குது ஒரு வழி, அதற்கான நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். அவளுக்கு தேவை ரத்தம். நீ என்ன பண்ணுற, இந்த சிவனடியார் ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கான் பற்றியா, ஜடாமுடிக்காரன், அவனை பிடிச்சி கொண்டு வந்து அவனுடைய ரத்தத்தை பலி கொடு. ரணபத்திரகாளி ஆவேசமான ஒரு ரத்தம் கேட்குறா, நீ அவனுடைய ரத்தத்தை பலி கொடு, நிச்சயமாக உனக்கு வந்து பல்லவ சாம்ராஜ்யம் காத்துட்ருக்கணுன்னு. இப்போ இவன் மார்ப பூபதி சிரிக்கிறான். நீங்கள் என்னென்னா, காளி தேவி 1000 ஆண்டுகள் பழமையான பார்த்திப மகாராஜாவுடைய இளவரசர், அந்த வாரிசோட ரத்தத்தை கேட்குறான்றதை நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ என்னென்னா, இந்த ஜடாமுடிக்காரனுடைய ரத்தத்தை கேட்குறா அப்படிங்கிறத சொல்கிறீங்களே, எதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திப மகாராஜாவுடைய ரத்தத்தை மகாராஜுடைய அந்த இளவரசன் விக்ரமனுடைய ரத்தத்தை எதுக்கு கேட்டா, உங்களுக்கு இது எப்படி தெரியும், அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, நீ என்ன இவ்வளோ என்ன கேட்குற, நான் தான் சொன்னேன்ல, அருள்மொழி தேவி மூலமாக அவளுடைய வார்த்தைகள் மூலமாக எனக்கு வந்து ரணபத்திரகாளி உத்தரவிட்டிருக்கா, அந்த வார்த்தைகளில் தான் வந்திருக்கு. அதோ வருது பார் அந்த கப்பல், அந்த கப்பலில் இளவரசன் விக்ரமன் வரான்றதை சொன்னதே எனக்கு வந்து அருள்மொழி தேவி தான். அந்த வாக்கு அருள்மொழி தேவி இதில் ரணபத்திரகாளி வந்து அருள்மொழி தேவி மூலமாக எனக்கு வந்து அதை சொல்லி கொடுத்தா. அந்த சமயத்தில் நான் காட்டு வழியாக வந்து இளவரசரை கைப்பற்றலான்னு நினைக்கும் போது தான் நீ தேவையில்லாமல் குறுக்க வந்து எல்லா காரியத்தையும் கெடுத்துட்ட. இல்லைன்னா இந்த அமாவாசைக்கே நான் நினச்ச காரியத்தை நிறைவேற்றி இருப்பேன், காளி தேவியுடைய தாகத்தை நான் தனிச்சிருப்பேன், ஒன்றால் தான் எல்லாம் கெட்டுது அப்படின்னு சொன்னோன்னே இவன் சொல்கிறான், உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த காட்டு வழியாக வர்றது இளவரசர் விக்ரமன் தான்ன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே, நான் தான் சொல்கிறேனே, மகா காளி சக்தி வாய்ந்தவ, அவள் வந்து அருள்மொழி தேவி மூலமாக அந்த வாக்கை எனக்கு சொன்னான், வர்றது இளவரசன் தான் விக்ரமன் தாங்கிறத அவன் தான் சொன்னான் எனக்கு. இப்பயும் ஒன்றும் கெட்டு போயிடல, நீ ஜடாமுடி தெரிச்சிருக்கிறான் இல்லையா, அந்த போலி சிவனடியார் வேடதாரி நீ கூட்டிகிட்டு வா, அவனை பலியிடு, ரணபத்திரகாளிக்கு அவனை பலியிடு, அந்த ரத்தமும் அவளுக்கு பிடிக்கணுன்னே இவன் திருப்பி கேட்குறான். போயும் ஒரு சிவனடியாருடைய ரத்தத்தையா காளி தேவி கேட்பா, வீரமான இளவரசனுடைய ரத்தத்தை கேட்டா சரி அப்படின்னோட, உனக்கு தெரியாத விஷயங்களும் இருக்குது, அது இந்த காட்டில் அசைகிற காற்றுக்கு கூட தெரியக்கூடாது வா அப்படின்னு சொல்லிட்டு காதோடு காது வச்சு இவன் வந்து சொல்கிறான். யார், நம்மளுடைய கபால ருத்ர பைரவன் வந்து அந்த ரகசியத்தை சொல்கிறான், யார் அந்த சிவனடியார் அப்படிங்கிற ரகசியத்தை வந்து மார்ப பூபதிக்கிட்ட சொன்னோன்னே படப்படான்னு சிரிக்கிறான். சிரிச்சோன்னே, எதுக்கு இப்போ சிரிக்கிற அப்படின்னு கபால பைரவர் கேட்டோன்னே இவன் சொல்கிறான், ஐயா இதே வேடதாரியை இன்னொருத்தவங்களும் பிடிச்சி கொடுக்கணும்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அது வேறு யாருமே இல்லை, பல்லவ சாம்ராஜ்யத்துடைய அரசர் நரசிம்மவர்ம பல்லவர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய தவ புதல்வி குந்தவி அம்மா தான் வந்து அந்த சிவனடியாரை தன்கிட்ட பிடிச்சி கொடுக்கணும் எப்படியாவதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஆணையிட்டிருக்காங்க அப்படின்னோடனே இவன் உடனே சொல்கிறான், கபால ருத்ர பைரவர், காளி அவளுடைய ஆசை எப்படியாவது நிறைவேற்றிக்குவா, பாத்தியா, பல வழிகளில் அவளுக்கு தேவையான விஷயத்தை அவள் நடத்திக்கணும்னு அவள் ஆசைப்பட்டுட்டா, இதை நீ செய்து கொடுத்துடு, சிம்மாசனம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தூரக்க சத்தம் கேட்குது. பொன்னனும் இப்போ எட்டி பார்க்குறான். பார்த்தா தூரக்க ஒரு 10-15 குதிரைகளில் வந்து ஆட்கள் வர்றது தெரியுது. மாரப்ப பூபதி உடனே வந்து கொஞ்சம் உஷாராகிட்டு சொல்கிறான், என்னுடைய ஆட்கள் என்னை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அடுத்து நான் உன்னை எப்போ சந்திக்கணும் எங்கே சந்திக்கணுங்கிறத சொல்லு, என்ன எப்பயும் தெரியாதது மாதிரி கேட்குற, அதான் குள்ளம் இருக்கான் இல்லையா, குள்ளம் உனக்கு வந்து ஒரு மண்டபத்தை சொல்லியிருக்கான்ல, அந்த இடத்துக்கு அந்த அருவி பக்கத்தில் நீ வந்துட்டினா அவன் உன்னை வந்து அழைச்சிட்டு வந்துடுவான், அதுதான் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து
வந்து சந்திக்கிற இடம், அந்த இடத்த எப்பயுமே மாற்றாதீங்க அப்படின்னோடனே 2 பேரும் வேகமாக பேசிட்டு இன்னும் இவங்க பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே வேகமாக வந்து அந்த குதிரை சத்தங்கள் வந்து கிட்டக்க வர ஆரம்பித்தோன்னே இவன் என்ன பண்ணுறான், கபாலருத்ர பைரவன் வேகமாக காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிடறான். கிட்டக்க வரும்போது ஜெயகோஷங்கள் எழும்ப ஆரம்பிச்சிச்சு, மாரப்ப பூபதி வாழ்க, சேனாதிபதி வாழ்கன்னொன்னே இவனும் என்ன பண்ணுறான், அந்த குதிரைகள் வந்த சத்தம் வழியாக கேட்டு இவனும் கிளம்பி அவங்களுடைய போயிடுறான். இப்போ தான் பொண்ணுனுக்கு வந்து அப்படியே நிம்மதியாச்சு. மகாராஜா தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு, பெரிய விபரீதம் நடந்துடும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப பயந்துட்டேன். இப்போ எனக்கு புரியுது, சிவனடியார் சொன்ன மாதிரி இவன் தான் கபாலருத்ர பைரவன்றதும் தெரிஞ்சிருச்சு. இன்னொன்று அருள்மொழி தேவி உயிரோடு தான் இருக்காங்கங்கிறதும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. நான் இங்கே வந்ததெல்லாம் வந்து எப்படியாவது போயிட்டு சிவனடியார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தான் இருந்தேன். நடுவில் உங்களை பார்த்துட்டேன், இந்த விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டோன்னே இப்போ இவன் சொல்கிறான், யார், நம்மளுடைய விக்ரமன் சொல்கிறான், ஐயோ நான் வந்து என்னோடய வாளையும் இழந்துட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது, அந்த மாரப்ப பூபதி இங்கேயே ஒரு வழி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது பொண்ணுன்னு சொல்கிறான், ஐயா இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்னென்னா ஸ்தல யாத்திரை போகிறதுக்கு முன்னாடி அருள்மொழி தேவி அம்மா என்கிட்ட வந்து உங்களுடைய பொக்கிஷமான அந்த வாளையும் திருக்குறளையும் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு இவனுக்கு விக்ரமனுக்கு அப்பாடா உயிர் வருது. நான் அதையும் தேடி தானே நான் என்னுடைய தாய்நாட்டுக்கு வந்தேன். இப்போ தான் நடந்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 9 வருடங்கள் ஆகுது. என்னுடைய அப்பா என்னை பார்த்து சொன்னார், நீ ஒரு தனி சாம்ராஜ்யத்துக்கோ இல்லை ஒரு தனி நாட்டுக்கோ அரசனாகிற வரைக்கும் இந்த வாளை நீ தொடக்கூடாது. ஏன்னா இது எப்படிப்பட்ட வாள் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய பரத கண்டத்தை முழுமையாக ஆண்ட நம்மளுடைய முன்னோர்களுடைய வாள். அப்படிப்பட்ட ஒரு வாளை நான் ஏன் தொடாமல் வச்சுருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கும் நான் கப்பம் கட்டக்கூடிய ஒரு சிற்றரசனாக இருக்கேன். எனக்கான ஒரு சொந்தமான ஒரு பூமி கிடையாது. நான் ஒரு நாட்டுக்கு, சுதந்திர நாட்டுக்கு ராஜாவாக இல்லை. அந்த கப்பம் கட்டக்கூடிய அரசனாக இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய ஆட்சி புரிந்த நம்மளுடைய முன்னோர்களுடைய அந்த வாளை நான் தொடுறதுக்கு அருகதையற்றவனாக இருக்கேன். இதை நீ தொடணும்னா ஒரு சின்ன நாட்டுக்காவது நீ வந்து சுதந்திர அரசனாக இருக்கணும் அப்படிங்கிறது தந்தை சொல்லிட்டு போய் கிட்டத்தட்ட 9 வருடங்கள் ஆகுது. ஆனால் நேற்று தான் நடந்த மாதிரி இருக்குது பொண்ணா. இப்போ அந்த வாளத்தை நான் எடுக்கிறதுக்கான எனக்கு உரிமையும் இருக்குது. ஏன்னா அப்பா சொன்ன மாதிரி நான் ஒரு தனி நாட்டுக்கு வந்து ராஜாவாயிட்டேன், செண்பகத்தீவுடைய ராஜாவாக இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு உரிமையோடு அந்த வாளை எடுப்பேன். அந்த வாள் என்ன செய்யணுன்றதுக்கு வந்து இருக்கோ அதை நான் கட்டாயமாக எங்கள் அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே பொன்னன் சொல்கிறான், செண்பகத்தீவுக்கு மட்டுமா நீங்கள் ராஜா, நம்மளுடைய சோழ நாட்டுக்கும் சேர்த்தே நீங்கள் தான் நம்ம மகாராஜாவாச்சு அப்படின்னோடனே நிச்சயம் அதுவும் நடக்கும். அதுக்கு நம்மளுக்கு முதல்ல வந்து வாள் வேணும். வாளை வந்து எடுக்கணும். முதல்ல வாளை எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டோன்னே வசந்த மண்டபத்தில் வந்து புதைச்சி பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்னா, நீ ஏன் அங்கே வச்ச அப்படின்னோன்னே இல்லை அதுக்கான ஒரு தேவையும் இருந்தது. அருள்மொழி தேவியார் சொன்னாங்க என்கிட்ட பத்திரமா இதை நீங்கள் வரும்போது ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு, எனக்கு வேறு ரகசியமான இடம் தெரியலங்கிறதுனால வசந்த மண்டபத்தில் நான் வந்து புதைச்சி வச்சுருக்கேன். நிச்சயமாக நம்ம போய் அதை எடுத்துடலாம்னோன்னே இப்போ யோசிக்கிறான், உறையூருக்கு போயிட்டு அம்மா ஃபஸ்ட்டு பார்க்குறதா இல்லை போயிட்டு வாழை எடுக்கிறதா அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு முடிவுக்கும் வந்துடுறாங்க. முதல்ல போய் வாழை எடுத்துடுறது, அதுக்கப்புறம் உறையூருக்கு போகிறது, அதுக்கப்புறம் சிவனடியாரை சந்திக்கிறது, மறுபடியும் அம்மா எங்கே இருக்கிறாங்கங்கிறத தேடுறது அப்படிங்கிற மாதிரி ஒருவாறு வந்து இவங்க முடிவெடுத்துறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கிளம்ப முடியாது. ஏன்னா இருட்டின பொழுது இதுக்கப்புறம் வந்து ராஜபாட்டைக்கு போகிறதுக்கான வழி காட்டுப்பாதையில் தான் இருக்குங்கிறதுனால அதை கடந்து இவங்க போக நேரிடும். அந்த சமயம் வந்து உசிதமான முடிவு இது கிடையாதுங்கிறதுனால அன்றைக்கு அந்த பொழுதை வந்து மகேந்திர மண்டபத்திலேயே கழிச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்திருச்சு போகலாம் அப்படிங்கிற முடிவை எடுக்கிறாங்க. பாவம் விக்ரமனுக்கும் பொன்னனுக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா, மறுநாள் விக்ரமனால் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு விஷஜுரம் அவனை போட்டு வாட்டி வதைக்க போகுது அப்படிங்கிறது தான். அடுத்து என்ன நிகழ்ந்ததுங்கிறத அடுத்த அத்தியாயத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.